செங்கல்பட்டு சுங்கசாவடி அருகே லாரியை கடத்தி சென்ற நபர் கோயம்பேடில் உள்ள செல்போன் கடையில் அடிதடியில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே நேற்று காலை லாரி ஒன்று கடத்தப்பட்டது. அந்த லாரியை 15 கிலோமீட்டர் தூரம் வரை விரட்டி சென்று காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் லாரியை திருடியது நெல்லையை சேர்ந்த சுபாஷ் என்பது தெரிய வந்தது. அத்துடன் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தகவல் வெளியாகியதால் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த நிலையில் இதே சுபாஷ் கடந்த 15ஆம் தேதி கோயம்பேட்டில் உள்ள செல்போன் கடை ஒன்றில் அடிதடியில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. செல்போன் கடைக்கு செல்போன் வாங்குவதற்காக வந்த சுபாஷ் அங்கு பேசிக் மாடல் பட்டன் போன் ஒன்றை கேட்டுள்ளார். அதனை கடையில் இருந்த நபர் காட்டிய போது பணத்தை கொடுக்கும் முன்பே செல்போனின் சீலை அவர் பிரிக்க முயன்று பிரித்துள்ளார். அது தொடர்பாக கடையில் இருந்த நபர் கேள்வி எழுப்பிய போது அங்கிருந்த ஒரு இருக்கையை எடுத்து கடையில் இருந்த நபரை சுபாஷ் கடுமையாக தாக்கியுள்ளார். அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகியுள்ளன. அது மட்டுமின்றி தான் பூர்விகா ஷோரூமில் வேலை செய்யும் நபர் எனவும் கூறிவிட்டு சுபாஷ் அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த தகவல்கள் அனைத்தும் கோயம்பேடு போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி கடந்த 17ஆம் தேதி ஊரப்பாக்கம் பகுதியில் மோரை ஒரு பெண்ணின் மீது ஊற்றி இதே நபரான சுபாஷ் பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார். இவ்வாறு தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இவர் பிரச்சனையில் ஈடுபட்டது தற்போது ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இதன் அடிப்படையில் இதற்கு பின்னர் அவர் உண்மையில் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்துடன் அவர் இவ்வாறு பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகிறாரா, இல்லை அவர் ஏதேனும் சைக்கோ போன்ற நபரா என்று தொடர்பாக விசாரணை தொடரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம்.